எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷினி எல்லாம் தூங்கிட்டு இருக்கா. நம்ம வந்து ஆனா அவளுக்கே தெரியாம மீன பொரிச்சு சாப்பிட போறோம். வாங்க என்ன மீனுன்னு பார்க்கலாம். மீன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மீன் பாரு, ஏதாவது யாருக்காவது தெரியுமா? இந்த மீனு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மீனு நேமு தான் வந்து பாறை. பாறைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து அப்படி ஏமாத்த விரும்பல. இந்த மீன் பேர் வந்து கிளாத்தி. இதுதான் வந்து ஒரிஜினல் கிளாத்தி. ஆனா இது தொலியோட பார்க்கும்போது வந்து ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா இப்ப பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அதனால தான் இத வந்து பாறைன்னு சொல்லி எல்லாருமே ஏமாத்துவாங்க. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நீங்க வந்து இன்னைக்கு நம்ம அந்த மீன பொரிச்சு திங்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய்! இப்ப வந்து மஞ்சள போட்டுக்கலாம். கேப்டன் இவ்வளங்கான மஞ்சள் போட்டா போதுமா? நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சத தான் நான் போட்டிருக்கேன். டேய்! இவ்வளங்க இவ்வளங்கன்னு இவ்வளங்கன்னு போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? இன்னும் இன்னும் கொஞ்சம் தூக்கி அதுல போடுங்க. டேய்! எந்த பொருள தூக்கி எத போட்டுச்சுன்னா, என்னதுடா போட்டுட்டு இருக்க? இல்ல கேப்டன். எந்த பொருள எதுல வச்சிருக்காங்கன்னே தெரியல கேப்டன். அதனால தான் நான் வந்து அப்படியே எது எது என்ன பொருளா இருக்கும்? பரவால்ல. எதையாவது ஒண்ணு கொட்டி விடும். கொட்டி விட்டா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் கேப்டன். டேய்! எந்த பொருள எப்போ எப்படி போடணும்னு கரெக்ட்டா போட்டா மட்டும் தான்டா நல்லா இருக்கும். நீ ஸ்டைல் பண்றதுனா பிறவு பண்ணலாம். இப்ப நம்ம மீன சமைக்கலாம். இந்த மீனுக்கு நாங்க சமைக்கிற பொடி என்னன்னு தெரியுமா? அதுதான் நம்ம மகாராஜா பிராண்ட்ல இருக்கிற சிக்கன் பொடி. இத நல்லா கடிச்சு உள்ள தட்டிக்கலாம். நல்லா தட்டுப்பா. டேய்! எல்லா பக்கமும் நல்லா தட்டு. நல்லா தட்டி இருக்கியா? கேப்டன் நான் தட்டிக்கிட்டு தானே இருக்கேன். டேய்! பதில் பேசாதடா. இப்போ கடல் எண்ணெய தூக்கி உள்ள ஊத்து. ம். நான் நான் சொல்ற மாரியே செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லா நல்லா ஊத்திக்கிட்டீங்களா? இப்ப வந்து அந்த மீன அப்படியே நல்லா பெரட்டி, பெரட்டி சுத்தி நல்லா குழப்பி விடலாம். கேப்டன், எதுக்கும் அவங்க வந்து கொஞ்சம் எந்திரிக்கிறாங்களா இல்லையாங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க கேப்டன். ஏன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த மீன நம்ம நம்ம வரவேற்றிருப்போம் கஷ்டப்பட்டு. ஆனா அவங்க எந்திரிச்சுட்டாங்கன்னு வைங்க, ஒரு மீனு கூட யாருக்குமே தர மாட்டாங்க கேப்டன். ஒரு மீனு கூட இல்லாம அவ்வளத்தையுமே தின்றுவாங்க. நான் நீங்க சொன்ன மாரியே அந்த மீன போலாம் சிக்கன் பொடியில போட்டு நல்லா வெரவி குழப்பி வச்சுக்கிட்டு இருக்கேன் கேப்டன். வேற எதுவும் சொல்லணும்னா கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இது எதுவுமே தெரியாது கேப்டன். இதுவரையில நான் எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா இங்க வேலை பார்த்ததுக்கு பேசாட்டுல பிக் பாஸ்க்கே போயிருக்கலாம்னு நினைக்கிறேன் கேப்டன். அவ்வளவு வேலை நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் நான் உங்க பேச்ச நான் தட்டுனதே இல்ல கேப்டன். அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ, அத வந்து நான் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேப்டன். இப்ப வந்து நல்லா பரட்டியாச்சு கேப்டன். அடுத்து எந்திரிக்கிறாங்களா இல்லையான்னு நல்லா பாத்துக்கோங்க கேப்டன். இவன் என்னடா அடிக்கடி எந்திரிக்கிறாங்களான்னு கேட்கறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு மீன் கூட தர மாட்டாங்க கேப்டன். அதனாலதான் சொல்றேன். மீனை பார்க்கும்போது வேற ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன டேஸ்ட்ல ரெடி பண்ணியாச்சு கேப்டன். இப்போ அடுத்ததா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுங்க. எடுத்து நல்லா வெட்டு. வெட்டி முடிச்ச உடனே அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விடு. இப்ப பாரு மீன் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்க? எலுமிச்சம்பழம் புளிய இவ்வளவு நேரமா? நல்லா புழிஞ்சு விடுறா. இப்போ அந்த மீன் நல்லா பெரட்டி பெரட்டி எடு. எலுமிச்சம்பழம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இல்லன்னா ரொம்ப கேவலமாயிரும். எலுமிச்சம்பழமும் மீனும் சேர்ந்து சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நிறைய பேருக்கு வந்து தெரியவே செய்யாது. அத நம்ம ஸ்டைல்ல சொல்லி கொடுக்கலாம். கேப்டன் நம்ம ஊத்தி வச்ச எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க நான் வேணா ஒரு மீன் எடுத்து போட்டு பார்க்கலாமா? வாங்க போட்டு பார்க்கலாம். கேப்டன் நல்லா கொதிக்குது கேப்டன். அதனால ஓரளவு வந்து நல்லா சூடு ஏறிட்டு கேப்டன். 2வது மீனையும் போடவா? ஓகே ஓகே கேப்டன். கேப்டன் 2 மீனை போட்டாச்சு கேப்டன். 3வது மீனை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதையும் போட்டுறவா? சரி கேப்டன். ஆனா இதை போட்டா கிழிக்க கூடாது கேப்டன். ஏன்னா இடம் காணாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இருந்தாலும் நான் போட்டிருக்கேன். ஆனா நீங்க நீங்க எங்க போனீங்க கேப்டன்? நான் இவ்வளவு நேரமா உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க போனீங்க? உங்களை தான் நான் இப்போ தேடிக்கிட்டே இருக்கேன். 3 கேப்டன் 3 மீன் போட்டிருக்கேன் கேப்டன். 3 மீன் அங்க பாருங்க கேப்டன். அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு பாருங்க. ஆனா இன்னும் ஒண்ணே ஒண்ணு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் கேப்டன். டேய் உண்மைதான்டா. இன்னும் ஒண்ணே ஒண்ணு நீ மறந்துட்ட. அது என்னன்னு நான் சொல்லட்டுமா? இப்போ ஒரு பெரிய கடாய் சட்டி எடுறா. குக்கர் மூடியா இருந்தாலும் பரவாயில்ல. அத தூக்கி மேல வைடா.
இப்ப பாரு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது பொரிஞ்சு வர்றதுக்கு இன்னும் எப்படியும் 10 நிமிஷம் ஆகும். கேப்டன் அவங்க எந்திக்கிறாங்களா லைட்டா பாருங்க. இவன் என்னடா மறுபடியும் எந்திக்கிறாங்களா பாக்கலையா? எந்திரிச்சாங்களா இல்லையா? டே இன்னும் எந்திக்கலடா. மீனை பொட்டியா வாய முடிட்டுடுறா. இல்ல கேப்டன், அது எனக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கும், எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குது கேப்டன். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுங்க பாருங்க கேப்டன், எவ்வளவு வேலை பார்த்துருக்கோம். கேப்டன் இந்த மீனை வச்சு வந்து எப்படியும் ஒரு 5 நிமிஷம் இருக்கும் கேப்டன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கையில சுட்டுருச்சு கேப்டன். டே பாத்து எடுறா. இதை இப்படி எடுப்பாங்க, கரண்டி வச்சு எடுறா. என்னடா பண்ணிட்டு இருக்க? பாவுண்டா நீனு. கை சுட்டுருச்சா? பரவாயில்ல இருக்கட்டும். இந்த மீனை திங்கும் போது அந்த வலி எதுவுமே தெரியாதுடா. அதனால கவலைப்படாத. மீனை நல்லா பிரட்டி போடு. இந்த பக்கம் பிரட்டுடா. ஏன் என்னாச்சு? பாத்தியா? மீன் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 3வது மீன் வச்ச மீனை தூக்கிட்டியாடா? நான் தான் சொன்னேன்ல அந்த மீனை வைக்க கூடாது. ஏன்னா இடம் பத்தாதுடா. இப்ப வந்து இங்க பாரு, நான் சொல்றதை மட்டும் செய்யி. கேப்டன் அவங்க எந்திக்கிறாங்களா இல்லையான்னு கொஞ்சம் பாருங்க கேப்டன். எனக்கு என்னமோ பயமாவே இருக்குது கேப்டன். நம்ம வந்து எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம். ஆனா அது 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 அவங்க வந்தாங்கன்னா அவ்வளோத்தையுமே தின்றுவாங்க கேப்டன். அதனாலதான் கேப்டன் சொல்றேன். நீங்க நான் மறுபடியும் சொல்றேன்னு சொல்லிட்டு எந்த இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் அதுல ஒண்ணு இல்லடா. இந்த மீன் நம்மளுக்கு தான். இங்க பாரு, நான் உனக்கு வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். வெங்காயத்தை பத்தியா? வெங்காயத்தை அப்படியே ரவுண்ட் ரவுண்டா வெட்டி வச்சிருக்கேன்டா. அதனால நீ கவலைப்படாத. இந்த மீன் வந்து நம்ம தாண்டா சாப்பிட போறோம், வேற யாரும் சாப்பிடல. பயப்படாத. மறுபடியும் நான் சொல்றது செய்யி. கரண்டி எடு. கரண்டி எடுத்து மீனை நோண்டுடா. மீன் எடுத்து திருப்பி திருப்பி போடுடா. கேப்டன் யாருக்கனவே இந்த மீன் எடுக்கும் போது கையில சுட்டுருச்சு கேப்டன். அதனால இப்போ ஒரு கொக்கி மாதிரி வச்சு நான் அதை வச்சு எடுத்துக்கிடுறேன். இப்போ வந்து மீன் எப்படி இருக்குன்னு பாருங்க கேப்டன். டேய் மீன் ரொம்ப நல்லா தாண்டா இருக்கு. அத நல்லா நல்லா பெரட்டி பெரட்டி போடு. இப்ப பாரு, 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கா? நல்லா பாருடா. நல்லா வெந்திருக்கா பாரு. கரண்டிய வச்சு நல்லா சுரண்டி விடு. இல்லைன்னா அடியில புடிச்சிரும். பரவாயில்ல கேப்டன். நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் கேப்டன். இப்ப வந்து மீன் எடுறா. இப்ப மீன் எடு. டேஸ்ட மட்டும் பாரு, வேற லெவல்ல இருக்கும். ஆனா மறுபடியும் சொல்றேன் கேப்டன், அவங்க எந்திரிச்சிட்டாங்களா இல்லையா லைட்டா பாத்துக்கிடுங்க கேப்டன். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மீன் கூட கிடைக்காது கேப்டன். டே கம்முன்றடா. அந்த மீன் நம்மளுக்கு தான். எப்படி போட்டு எடுத்திருக்கோம் பாருங்க. செமையா இருக்குல்ல மீன். பார்த்த உடனே அப்படியே நாக்குல எச்சி ஊறுதா? ஏன்னா இது கேப்டன் சமையல்டா. அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் நல்லாதான் இருக்கு கேப்டன். ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் தான் இருக்கு கேப்டன். டேய் மீனை சாப்பிடுற நேரத்துல என்னடா டவுட்டு? கேளு, உனக்கு நான் சரி பண்றேன். இல்ல கேப்டன், எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம மீனை எடுத்து நல்லா டேஸ்ட் பாக்குற நேரத்துல வந்து ஆ அவங்க வந்துருவாங்கன்னு பயமா இருக்குது கேப்டன். உங்களுக்கு அந்த பயமே இல்லையா? ஏன்னா நான் பட்டிருக்கேன். அதனாலதான் சொல்றேன். உங்களுக்கு இப்ப புரியாது கேப்டன். கடைசி நேரத்துல நீங்களும் என் கூட சேர்ந்து அழுவீங்கல்ல, அப்பதான் கேப்டன் புரியும். உங்களுக்கு அது வரைக்கும் புரியாது கேப்டன். டேய் அதெல்லாம் விடுறா. அடுத்த மீன் எடுத்து போடு. அவங்க வர்றத நான் பாத்துக்கிடுறேன். நீ என்ன கவலைப்படுற? அதெல்லாம் நீ எதுவுமே பண்ணாத. மீனை போட்டியா? வா சாப்பிட போலாம். கொஞ்சோண்டு தின்னு பார்க்கலாமா? வாவ் ரொம்ப டேஸ்டா இருக்குடா. மீனுன்னா மீன் இப்படிதான்டா இருக்கணும். இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் ஒரு டவுட்டா தான் இருக்கு கேப்டன். வா கேப்டன், மிளகு அதிகமா போட்டு அவங்கள எருமை வச்சுட்டீங்க கேப்டன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எந்திரிச்சு வந்துருவாங்க கேப்டன். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல கேப்டன். டேய் பதறாதடா. என்ன நடந்தாலும் நான் இருக்கேன். நீங்க இருப்பீங்க கேப்டன். ஆனா நான் இருக்க மாட்டேன் கேப்டன். இப்ப அவங்க வந்துட்டாங்க கேப்டன். என்ன பண்ண போறீங்க? மீன்ல ஒரு மீன் கூட தர மாட்டாங்க கேப்டன். சொன்னா கேளுங்க கேப்டன். இப்ப வந்துருவாங்க கேப்டன். டேய் டேய் அதுக்கு தாண்டா என் தம்பி சதீஷ் இருக்கான். அவன் பாத்துக்கிடுவான். அவனை அடி வாங்க விட்டுட்டு நம்ம தப்பிச்சிடலாம். வா போயிடலாம். கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விட மாட்டியாவ? என்னாச்சு? தூங்குற நேரம் வீட்டுல இல்லாத நேரம் எதையாவது ஒண்ணு பண்ணிங்க பாரு. அடுப்பு எப்படி ஆக்கி போட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கா நீனு? நான் உனக்காக தான் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னது ரெடி பண்ணிட்டு இருக்கா? நீ என்ன அடுப்புல எண்ணெயெல்லாம் கவுத்து போட்டு வச்சிருக்கா? இப்ப இந்த உனக்கு தூக்கம் தெரியல நினைக்க, நீ போயிட்டு வா. நீ ஒரு 1/2 மணி நேரம் போய் படுப்போ. தலை வலிக்குன்னு
கொஞ்ச நேரம் படுறதுல தப்பா? சரி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வா போ. ஏன் பேன் அநியாயம் பண்ணி போயிருந்தேன். எரிச்சலா வருதுங்க பாரு. அடுப்புல இருந்து எல்லாத்தையும் தொடச்சு போட்டு போய் படுத்திருந்தேன். சரி சரி அப்படியே ஆவாம ஆக்கி வச்சிருக்கா. சரி ஒரு 1/2 மணி நேரம் போறே அதுக்கிட்ட தெரியும். சரியா? 1/2 மணி நேரம் பொறுக்க முடியுமா? என்னன்னு எல்லாத்தையும் உருட்டி உருட்டி பார்ப்பேன். என்னன்னு பார்க்க போறியா? ஆமா. போவே அங்கிட்டு போவே. இப்ப போ. என்ன மீனா இது? ஆமா போயிட்டுந்தா மீனம் இவே ஒத்தையில போச்சு தின்றலான்ட்டு அலைஞ்சிருக்கானாங்களா? ஒத்தையில இல்லவே. ஆமா, இது என்ன மீன் வெள்ளையா இருக்கு? பாறை. பாறையா? பாறை இன்னைக்கு தொழிலாம இருந்துச்சு. கிளாத்தி தானே? ஆமா. உனக்கு யாரு தந்தா? சர்ப்ரைஸ் அங்க பாரு. சர்ப்ரைஸ் உனக்காண்டி தரணும்னு தான் ரெடி பண்ணேன். சரிதா? நீ இதை பத்தி என்ன வார்த்தை கேட்டாச்சே? ஒத்தையில திங்கிறனப்ப நானு என்னைக்கா ஒத்தையில திங்கு பண்ண உடனே திங்க பாரு. உனக்காண்டி எவ்வளவு அழகா பொறிச்சு வச்சிருக்கேன். இங்கயா நான் கூட இன்னும் கொஞ்சம் கூட திங்குறேன். மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க. கேப்டன் உண்மையிலே நம்ம தம்பி கலக்குறாங்க கேப்டன். ஆனா நம்ம நினைச்சதுக்கு மிச்சமா மாறி போச்சு கேப்டன். இப்ப வந்து என்ன பண்ண போறாங்க தெரியுமா? 2 பேரும் மீனை தின்னுட்டு நம்ம 2 பேரையும் தெருவுல விட போறாங்க கேப்டன். அது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஆனா இப்ப அந்த ரவுடி பொம்பளை வந்தான்னு வைங்க, ஒரு மீன் கூட கொடுக்க மாட்டான். அதை இவங்க தம்பிக்கான அவங்களுக்கே தெரியாது. இப்ப பாருங்க நடக்கிறத மட்டும். இப்ப அவ வருவா. டேய் நீ சொன்னது கரெக்டு தான்டா. அதே மாதிரியே நடந்து போச்சடா. இப்ப நம்ம என்னடா பண்றது? இவங்க 2 பேரும் தான் மீனை திம்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி நம்ம வேடிக்கை பார்ப்போம். ஒரு மீனாவது தருவாங்களா தர மாட்டாங்களான்னு தெரியலடா. நான் இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு மீனை பொறிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு கேப்டன். இப்ப 2 பேருமே அவங்க புருஷன் முன்னாடி சேர்ந்து மீனை திங்க போறாங்க கேப்டன். வா நான் என்ன பண்ண போறேன் கேப்டன்? ரொம்ப கொடுமையான விஷயம் கேப்டன் இது. பாருங்க கேப்டன் என்ன நடக்குதுன்னு. பிள்ளைய எழுப்பி விட்டு வீட்டுக்கு ஏங்க வச்சுட்டு இருக்கிய? இந்த எல்லாமே நான் எடுத்து எனக்கு தெரியாம திட்டுலான்னு தெரிஞ்சிருக்கீங்க. அப்படியே எடுத்து தூங்கி போய்க்கிறது எடுத்துக்கலான்னு கிளம்பிச்சு. அதான் மாணவர்கள் மைண்ட் இங்க வரைக்கும் கேட்கலையா? டேய் இது என்னடா கொடுமை? சமைச்சது நம்ம 2 பேரும். ஆனா திங்கிறது அவன் மட்டும் திங்காடா. இப்ப என்னடா பண்றது? இங்க பாருடா அவங்களுக்கு ஊட்டி விடுறாங்கடா. அதான் சொல்லல கேப்டன். இந்த மாதிரிதான் நடக்க போகுது எனக்கு தெரியும் கேப்டன். நம்ம இந்த மாதிரி அது செய்யாமலே இருந்திருக்கலாம் கேப்டன். இப்ப நான் என்ன பண்றது? இப்ப அந்த பையன் நம்ம 2 பேரையும் சொன்னா மீன் வாங்கி தருவாங்க. ஆனா நம்ம 2 பேரையும் அவன் சொல்ல மாட்டான் கேப்டன். டேய் அதுக்கு என்னடா பண்ண முடியும்? இனிமே நெக்ஸ்ட் கறி சமைச்சு வைப்போம். எதுக்கு கேப்டன்? அதையும் அந்த பொம்பளை திங்கிறதுக்கா? வேண்டாம் கேப்டன் வேண்டாம். இது எனக்கு தாங்க முடியாது. இனிமே நான் அந்த ஊருக்கே வர மாட்டேன் கேப்டன். ஏம்மா தின்னு நல்லா தின்னு. ரொம்ப ருசியா தின்னுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க. நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு மீன் கூட தராம திங்க பத்தியில அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்னம்மா பண்றது? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. என்னுடைய தம்பி கமலஹாசனும் அழுதுகிட்டே போறான். இப்ப அவனையும் நான் சமாளிக்கணும். ஆனா நீங்க 2 பேரும் திங்கல இல்லையா? அந்த பையனும் பாவம் கொஞ்சமாவது கொடுத்துட்டு தின்னுமா. இப்படியா பண்றது? வா கேப்டன். பெரிய ராஜ்கரன் பேத்தியா இருப்பா போலுக்க கேப்டன். என்னால நம்பவே முடியல கேப்டன். இப்படிலாம் சாப்பிட முடியுமா கேப்டன்? ஆனா சமைச்சது நம்ம கேப்டன். ஆனா சாப்பிடுறது அவங்க கேப்டன். இதுக்கு மேல நான் அந்த தருவுகளுங்கிற ஊருக்கே வர மாட்டேன் கேப்டன். சாப்பாடு சாப்பிடலையா? நல்லா தூங்கிட்டு இருந்தா நீ வேற காலையில எழுப்பிட்டியா? பையன் வேற பஸ்திக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணு கூட சாப்பிடலையா?
எனக்காக ஸ்பெஷலா சமைச்சேன், அதனால நானே சாப்பிட்டேன். எனக்கு வயிறு full ஆயிடுச்சு. போதும், இதை பத்தி சொட்டு நக்கிக்கோ. சொட்டு நக்கிக்கோ, நான் போறேன். உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய். இந்த மாதிரி தொடர்ந்து நாங்க வீடியோ போடுவோம். எங்களுக்கு ஆதரவு சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மல்டி டேலண்டட் அபிஷியல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய்.